மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். சென்ற வகுப்பில் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய கான்ஃபரன்ஸு சம்மிட் எல்லாம் நடத்தியிருந்தாங்க. அதை பற்றியெல்லாம், அதாவது 1997 ஸ்டாக்ஹோம் மாநாடு, அதற்கு பிறகு 1992 ரியோ சம்மிட், பிரேசிலில் நடந்த ரியோ சம்மிட், 1997 கியோட்டோ புரோட்டோகால், அதன் பிறகு 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாம் பற்றி போன வகுப்பில் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லேயும் ஒரு அவுட்கம் இருந்தது. அந்த அவுட்கம் சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாகி இருந்தது. UNEF, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு இது, அது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாகிருந்தது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தாங்க. கடைசியாக 2015 ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து அவங்களே அந்த சஸ்டெயினபிலிட்டியை எப்படி கொண்டு வரணும், அவங்க நாட்டுக்கு ஏற்றா போல் அவங்களே பாலிசியை ஃப்ரேம் பண்ணி அவங்களே ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு அதை மெஷர் பண்ணுறதுக்கு எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லா நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஃபைனலாக ஒரு 17 கோல்ஸ் உருவாகி இருந்தது. அதை பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எப்படி உருவாச்சுன்னா, அதாவது அதுக்கு முன்னாடி மில்லியனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், பிகாஸ் இது வந்து நியூ மில்லியனம்னால மில்லியனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு முதல்ல ஃபார்ம் பண்ணாங்க. அதில் உள்ள முக்கியமான அம்சம் என்ன இருந்ததுன்னா, வறுமை குறைப்பை ஒழிப்பது மட்டும்தான். வறுமையே, இந்த உலகத்தில் வறுமை இல்லாமல் ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிற நிலை மட்டும் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு தான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சோஷியல் இன்இக்வாலிட்டி வருது. அதை கூட குறைக்கணும். எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிலாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு பெரிய கோல்ஸ், ஒரு 17 கோல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த கோல்ஸ் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதில் அந்த வறுமை குறைப்பு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலோட நிலைத்தன்மை, என்விரான்மெண்ட்டினோட கன்சர்வேஷன், சஸ்டெயினபிள் என்விரான்மெண்ட், சமத்துவமின்மை குறைப்பு, ரிடியூஸ்டு இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணணும். இன்இக்வாலிட்டியை நம்ம இல்லாமலே பண்ண முடியாது, ஆனால் குறைக்கலாம், நல்ல அளவுக்கு குறைக்க முடியும். சமூக உள்ளடக்கம், அதாவது ஒரு சோஷியல் இன்க்ளூசிவ்னஸ், அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான நிகழ்ச்சி நிரலுக்கு கவனம் செலுத்துவது தான் இந்த SDG கோல்ஸினோட ஒரு அம்சம். இந்த கோல்ஸை பற்றி இந்த வகுப்பில், இந்த SDG கோல்ஸ்னால் என்ன, அதை எப்படி எல்லா நாடுகளும் பண்ணுறாங்க, அதை பண்ணுற டைமில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே ப்ராப்ளம் வரும், ஒரு கண்ட்ரி லெவலில் மட்டும் பண்ணால் போதுமா, எல்லா ஆர்கனைசேஷன் லெவல்லையும் ஏன் பண்ணணும், இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 17 SDGகளின் கண்ணோட்டம், இதில் வறுமை ஒழிப்பு, பாலின சமத்துவம், சுத்தமான நீர் மற்றும் காலநிலை நடவடிக்கை போன்ற முக்கியமான பகுதிகளை நிவர்த்தி செய்யும் இலக்குகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான கட்டமைப்பு 17 SDGகளுக்குள் உருவாகின்றன. இந்த 17 SDG 17ஐயும் அடுத்தால காமிக்கிறேன். அதில் மேஜராக இருக்கிறது வறுமை ஒழிப்பு, பாலின சமத்துவம், சுத்தமான நீர், பிறகு காலவலை, கிளைமேட் சேஞ்சுக்குள்ளே எல்லாம் வரும். ஸோ இந்த பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பரிணாமங்களில் நிலையான வளர்ச்சிக்கான ஒரு வரைபடத்தை, ஒரு பெரிய ஒரு ரோட் மேப் போடுறதுக்கு தான் இந்த 17 கோல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. உலகளாவிய கொள்கைகளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் முக்கியத்துவம், அதாவது வேர்ல்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசியில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை கொண்டு வருவது இந்த SDG கோல்ஸினோட பிரைமரி அப்ஜெக்டிவ். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் உலகளாவிய கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
தெளிவான இலக்குகள் மற்றும் இலக்குகளை வழங்குவதன் மூலம் அரசாங்கங்கள், சிவில் சமூகங்கள் மற்றும் தனியார் துறையை மற்றும் செயல்பாடுகளை சீரமைக்க அணி திரட்டுகிறார்கள். இதில் நிறைய டீம் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் UN கவர்மெண்ட் மட்டும் நினச்சா மட்டும் முடியாது. அவங்க எல்லா கவர்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் கண்ட்ரி ஃபுல்லாக நிறைய குரூப்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் இதை டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அனைவருக்கும் நிலையான எதிர்காலத்தை அடைவதற்கான கூட்டு முயற்சிகளை இதன் மூலம் உறுதி செய்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 17 கோலையும் பார்க்கலாம். நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன். இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கொடுக்குறாங்கன்னா நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். அந்த ஜீரோ ஹங்கரை தான் நம்ம தமிழில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்கார் பாரதியார். அவர் அந்த சொன்ன சினாரியோவை பார்த்தா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கூட அது எந்த சினாரியோவில் பாரதியார் அதை சொன்னார்னு பாருங்கள். அதை தான் ஒரு கோலாக போட்டிருக்காங்க. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹெல்த் வேணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகாது. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு எஜுகேஷன் கிடைக்கிறது. ஆனால் அந்த எஜுகேஷனில் குவாலிட்டி இல்லைன்னானிக்கா அது இன்னும் அதை விட மோசமாட்டு இருக்கும். அதான் அதில் நல்லா கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க? குவாலிட்டி எஜுகேஷன். அந்த குவாலிட்டி தான் சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரும். குவான்டிட்டி இருக்கிறது டிஸார்டரை விட இன்னும் அதிகமான டிஸார்டரை தான் உருவாக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலெல்லாம் பார்த்தோன்னா எஜுகேஷனில் குவான்டிட்டி தான் அதிகமாகிட்டு இருக்குது, குவாலிட்டி அதிகமாகலை. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாரும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதுலேயும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெருமை என்னென்னானிக்க, நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் உமன்ஸில் 43% உமன் தமிழ்நாட்டில். இந்தியாவில் ஒரு வேலை பார்க்குறதுல 43% பேர் தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுங்கிறதுல பெருமைப்படணும். க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இதில் நிறைய இதை பார்த்தாச்சுன்னா சோஷியல் சஸ்டைனபிலிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கும், சமூக நிலைத்தன்மை. சில இதை பார்த்தாச்சுன்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கும். சில கோல்ஸ் பார்த்தோன்னா எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி. இந்த 3க்குள்ளே தான் இந்த 17 கோல்ஸும் அடங்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இது. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய இதை போட்டு டிஃபைன் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ண முடியும். அதனால் இந்த 17 கோலாட்டு பிரிச்சுருக்குறாங்க. 9th கோல் பார்த்தோன்னா எக்கனாமிக் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டியை நோக்கி வரக்கூடியது. அது பிறகு ரிடியூஸ்டு இன்இக்வாலிட்டிங்கிறது மக்களிடையே உள்ள வேறுபாடை குறைக்கிறது. சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது நிறைய சிட்டிஸ் எல்லாம் புதுசாக உருவாகும் போது என்ன ஆகிடும்னா எல்லாம் அங்கே கேயாசாட் ஆகிட்டு உருவாகும். ஆனால் அதனால் இனிமேல் புது சிட்டிலாம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். அங்கே உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தாலும் கூட அதில் ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கிறதோடையதை என்ஷோர் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ எல்லா நாட்டிலையும் சஸ்டைனபிள் சிட்டிஸை உருவாக்குறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு புது சிட்டிலாம் உருவாகிட்டு இருக்கும். நம்ம கண்ட்ரியெல்லாம் ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, புது சிட்டியெல்லாம் உருவாகும். ஒரு இருக்கிற சிட்டியில் அர்பன் சிட்டியில் சப்பர்பன் ஏரியாலாம் நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் புது சிட்டியாக உருவாகும் போது அங்கே சஸ்டைனபிலிட்டியை என்ஷோர் பண்ணணும். ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை நம்ம உபயோகப்படுத்துறதுலேயும் பொருளை உற்பத்தி பண்ணுறதுலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன், நம்ம நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் கன்சப்ஷனில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். உற்பத்தி பண்ணுறதுலேயும் ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கிறத என்ஷோர் பண்ணிக்கணும். கிளைமேட் ஆக்ஷன், இந்த கிளைமேட் ஆக்ஷன் ஒன் ஆஃப் தி கோல் மாதிரி இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கோல். இதில் தான் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி உங்களுக்கு நிறைய அடங்கும். லைஃப் பிலோ வாட்டர், ஓஷனுக்கு கீழே உள்ளது. லைஃப் ஆன் லேண்டு, இந்த லைஃப் பிலோ வாட்டரில் இப்போ நிறைய இனிமேல் உள்ள ரிசோர்ஸ் எல்லாமே நிறைய ஓஷன்லேருந்து எடுக்கிறோன்னு பார்க்குறாங்க. அந்த ஓஷனை நம்ம டெப்ளீட், அதாவது அதில் உள்ள ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நாசம் பண்ணிடக்கூடாது. அதில் சஸ்டைனபிலிட்டி வர்றதுக்காக ஓஷன் சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. லைஃப் ஆன் லேண்டு, நிறைய லேண்டில் உள்ள
லைஃப் கூட அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. அது மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் அது சஸ்டெயினபிளாக இருக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது எல்லாம் இருந்தாலும் இப்போது வேர்ல்டில் பார்த்தோன்னா வார் நடக்குது. உக்ரைன் ரஷ்யா வார், அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன், நிறைய நாடுகளுக்கு இடையில் ஈவன் நம்ம கண்ட்ரியில் கூட இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்தது. அப்போ நம்ம வேர்ல்டெல்லாம் போலரைஸ் ஆகிடக்கூடாது. இப்படி ஒரு சைடில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு சைடில் சேர்ந்துட்டு இப்போ 2 பிக் கண்ட்ரிஸ் லைக் சைனா அண்ட் யூஎஸ் 2 போலரைஸ் ஆகுது மாதிரி இருக்குது. இதே மாதிரிலாம் வந்தாருன்னா பீஸ் இல்லாமல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி சரியாட்டு பண்ணக்கூடியது யுனைடெட் நேஷன்ஸனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஃபார் சஸ்டெயினபிள் ஆக்ஷன், இந்த பீஸுங்கிறது. பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எல்லாத்தையும் இந்த 17 கோல்லையும் கடைசி ஒரு கோல் போட்டிருக்காங்க பாருங்கள், பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். அதாவது இவ்வளவு கோல்ஸ், 16 கோல்ஸில் 16 கோல்ஸையும் நீங்கள் நல்லபடியாக அச்சீவ் பண்ணணும்னா அதில் பார்ட்னர்ஷிப், ஒரு கொலாபரேஷன் வேணும். அதனால் இந்த அவ்வளவு கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி முடியும்னா வெரி குட் கொலாபரேஷனால் தான் முடியும். ஸோ அதனால தான் அந்த கோல்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் உண்டு. பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். ஹவு டு அச்சீவ் ஆல் தீஸ் 16 கோல்ஸ், அது ஒரு கொலாபரேஷனால் தான் முடியுங்கிறதுனால தான் அந்த பார்ட்னர்ஷிப். எல்லா கண்ட்ரிஸும் ஒரு பார்ட்னர் இருக்கணும். நாட்டுக்கு உள்ள நிறைய ஸ்டேட்டுகள்லாம் பார்ட்னர்ஷிப் இருக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்டுக்கும் என்ன கொலாபரேஷன், நிறைய ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டால் தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு எஸ்டிஜியும் வெற்றிக்கான தெளிவான வரையறைகளை, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 கோல்ஸுக்கு கூட டார்கெட்ஸ் அண்டு இண்டிகேட்டர், அதாவது இலக்குகள் அண்டு குறிகாட்டிகள்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை இலக்குகள் பண்ணியிருக்காங்கன்னா 169 இலக்குகளும் 251 குறிகாட்டிகளும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அது டார்கெட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். 169 டார்கெட்ஸ் அண்ட் 251 இண்டிகேட்டர்ஸ். இந்த டார்கெட்டும் இண்டிகேட்டர்ஸும் எதுக்குன்னா, ஒவ்வொரு கோல்லையும் நிறைய டார்கெட்ஸ் இருக்கும். இந்த டார்கெட், ஒரு வேஸ்ட்டு ஒன்று பண்ணுறோம், வேஸ்ட்டை எப்படி வெல்த்தாக மாற்றுறதுல ஒரு டார்கெட் வைப்பாங்க. பிறகு கார்பன் எமிஷன் இருக்கும். இந்த கார்பன் எமிஷன் என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறதுல ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு நம்ம கிளைமேட் சேஞ்சுனா என்ன, குளோபல் வார்மிங் இருக்கும். அப்போது எவ்வளவு டெம்பரேச்சருக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க. இந்த டார்கெட் எல்லாத்தையும் நம்ம டார்கெட் வைக்கிறோம், ஒரு இலக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த இலக்கை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு இண்டிகேட்டர். ஓகே, இந்த ஒரு இண்டிகேட்டர் அதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம ஒரு லெங்க்த் அளக்கணும்னா ஒரு சென்டிமீட்டர், மீட்டர், ஒரு லெங்க்த்துக்கு ஒரு யூனிட் கொண்டு வரோம்ல, அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டரை வச்சா தான் அதை மெஷர் பண்ண முடியும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு உள்ளது தான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதில் 251 இண்டிகேட்டர்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு எஸ்டிஜியும் வெற்றிக்கான தெளிவான வரையறைகளை வழங்கும் குறிப்பிட்ட இலக்குகளுடன் இணைந்துள்ளது. ஒவ்வொரு கோலுக்கும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஒரு 10 டார்கெட்ஸ், இலக்குகள் இருக்கும். அதே மாதிரி மொத்தமாக 17 கோல்ஸ்லையும் சேர்ந்து 169 இலக்குகள் இருக்குது. அதை மெஷர் பண்ணுறதுக்கு 251 வழிகாட்டிகளும் குறிகாட்டிகளும் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டாக அவை முன்னேற்றத்திற்கான விரிவான சாலை வரைபடத்தை உருவாக்குகின்றன. மொத்தமாட்டு இது எல்லா டார்கெட்டையும் இண்டிகேட்டர்ஸையும் வச்சு ஒரு அழகான ரோட் மேப் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி வேர்ல்டு, ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்டாக வர்றதுக்குள்ள ஒரு ரோட் மேப்பை அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் தரமான மற்றும் அளவு குறிகாட்டிகளை உள்ளடக்கியது. குறிகாட்டிகள் ஒவ்வொரு எஸ்டிஜி நோக்கிய முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கான முக்கியமான கருவிகளாக செயல்படுகிறது. ஒவ்வொரு குறிகாட்டிகளும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, கண்காணிப்பதற்கு தேவையான ஒரு கருவி மாதிரி அது செயல்படும். பொறுப்புக்கூறல், ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மையை எளிதாக்குகின்றன. இப்படி இருந்தால் தான் எல்லோரும் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே எப்படி ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறாரா, ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணலையான்னு பார்க்கறதுக்கு ஒரு மெஷரபிள் குவான்டிட்டிஸும் இல்லைன்னா எல்லோரும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாதவங்க நம்பர் சேர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சோம்னா என்ன ஆகும்? அங்கே யார் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒருத்தருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ அவார்டு வாங்குறதுக்கு ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ் போடுவாங்க. அப்போ அவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக கொண்டு வந்தாச்சுன்னா
அங்கே வந்து எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அந்த இண்டிகேட்டர்ஸ், டார்கெட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. வறுமை விகிதங்கள், கார்பன் உமிழ்வு மற்றும் சுகாதாரமான தண்ணீருக்கான அணுகல் போன்ற அளவீடுகளை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் தங்களுடைய செயல்திறனை அழகாக கரெக்டாக மதிப்பிட முடியும். ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம மதிப்பிட முடியும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். அப்போ எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுனால அந்த சஸ்டைனபிலிட்டியை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். தரவு சேகரிப்பில் உள்ள சவால்கள், நாடுகளுக்கிடையேயான மாறுபட்ட திறன்கள், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அது வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கம்பிட்டன்சி இருக்கும். தொழில்நுட்ப வரம்புகள், அவங்களுக்குள்ள டெக்னாலஜியில் ஒரு டிஃபைன்டாக தான் இருக்கும், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மற்றும் முறையியல் சிக்கல்கள் காரணமான துல்லியமான மற்றும் சரியான நேரத்தில் தரவை சேகரிப்பது குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது. இதே மாதிரி நம்ம ஒரு மெஷர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய டேட்டாவில் ஒரு கிவன் இதுக்கு வந்து வேறு டேட்டாலாம் வரலாம். அதை எப்படி யூனிஃபார்ம் பண்ணுறது, சிஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதில் தரவு சேகரிப்பில் டேட்டாவை நார்மலைஸ் பண்ணணும். டேட்டாவை கரெக்டாக நார்மலைஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். எஸ்டிஜி குறிகாட்டிகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தகவல் அறிந்த முடிவெடுப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த சவால்கள் எதிர்கொள்வது மிக முக்கியமானது. அதாவது இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறத ஒரு கரெக்டாக ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அல்ல நினைக்க அது சரியாக வராது. ஒவ்வொரு எஸ்டிஜியும் வெற்றிக்கான தெளிவான வரையறைகளை வழங்கும் குறிப்பிட்ட இலக்குகளுடன் இணைந்துள்ளது. ஸோ ஒவ்வொரு எஸ்டிஜிலையும் ஒரு 7-8 டார்கெட்ஸ் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு ஒரு கரெக்டான அது சக்ஸஸ் ரேட் ஆகுதா இல்லையாங்கிறது ஒவ்வொரு எஸ்டிஜி கோலும் நம்ம கரெக்டான நினச்சபடி ஸ்டெப்பில் போயிட்டுருக்குதா, ரோட் மேப் கரெக்டாக போயிட்டுருக்கோமான்னு தெரிஞ்சுக்கலாம். கூட்டாக அவை முன்னேற்றத்திற்கான விரிவான சாலை வரைபடத்தை உருவாக்குகின்றன. ஸோ எல்லாம் சேர்ந்து பார்த்தா தான் நம்ம ரோட் மேப்பு கரெக்டாக இருக்கும். அதில் தரமான மற்றும் அளவு குறிகாட்டிகளை உள்ளடக்கியது. குறிகாட்டிகள் ஒவ்வொரு எஸ்டிஜி நோக்கிய முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கான முக்கியமான கருவிகளாக செயல்படுகின்றன. ஸோ இப்போ நிறைய ஐநா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கான்ஃபரன்ஸ் 1972 கான்ஃபரன்ஸு ஸ்டாக்ஹோமில் நடந்தது. அங்கே வந்து அந்த எண்ட் ஆஃப் தி அவுட்கம் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று உருவாச்சுது. அதே மாதிரி யூனிசெஃப்னு ஒரு ஆர்கனைசேஷனும் ஐநா அமைப்புக்குள்ளே இருக்குது. இது எல்லாம் இந்த எஸ்டிஜிக்காக ஒர்க் பண்ணுது. அதில் வந்து இந்த 3 முக்கியமான யுஎன்டிபி, யுஎன்இபி, யூனிசெஃப். இந்த யூனிசெஃப்ங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. அந்த யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ட்ரிபியூஷன் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்டு. அது வந்து ஒரு குழந்தைகளுக்கு பர்டிகுலராக குழந்தைகளுக்காக முன்னேற்றத்திற்காக ஒரு நிதி அமைப்பு அது. ஸோ இது எல்லாமே எஸ்டிஜி அமைப்பில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதில் இந்த அமைப்புகளை தவிர எல்லா அரசாங்கங்கள், சிவில் சமூகங்கள் மற்றும் தனியார் துறைகள் போன்ற பல்வேறு பங்குதாரர்களை எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக கொண்டு வந்துருவாங்க. அவை உரையாடல்களை வளர்க்கின்றன. அதில் நிறைய கொலாபரேஷன்ஸ் வரும், நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் எதுலேயோ ஒன்றில் சக்ஸஸ் இருந்தனாங்க அதை வந்து எல்லா யூனிவர்சிட்டி ஒரு டிஸ்கஷனில் நாங்கள் எப்படி அச்சீவ் பண்ணோங்கிறத சொல்லியாச்சுன்னா அவங்க அச்சீவ் பண்ணதை சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து வளர முடியும். அதாவது ஒருத்தரோட சக்ஸஸ் ஸ்டோரியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நடைமுறைகளை பகிர்ந்து கொள்கின்றன மற்றும் எஸ்டிஜிகளை அடைய வளங்களை திரட்டுகின்றன. அதுக்கு நிறைய ரிசோர்ஸும் தேவைப்படும். அந்த ரிசோர்ஸஸையும் நிறைய ஒரு பாலிசி வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் டைமில் நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். அந்த ரிசோர்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுவது, கவர்மெண்ட் சொல்லணும். கவர்மெண்ட் அதில் உள்ள ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். ஃபண்ட் அலோகேட் பண்ணால் தான் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். வளங்களை திரட்டுகின்றன. இது நிலைத்தன்மையில் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை நிரூபிக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு அதான் அந்த எஸ்டிஜி கோல்ஸில் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ்னு ஒன்று சொன்னேன். அது கடைசி உள்ளது கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த 16 கோலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ நம்ம QS ரேங்கிங், டைம்ஸ் ரேங்கிங், இதெல்லாம் வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியும் ரேங்கிங் பண்ணுவாங்க.
அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எல்லா யூனிவர்சிட்டியும் எப்படி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி எப்படி பிரயாணிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக இப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த QS ரேங்கிங்லலாம் இந்த சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு தனியாக ஒரு மார்க்கு கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு மார்க்கை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு தனியாக ஒரு ரேங்கிங்கை கூட கொண்டுட்டாங்க. இந்த வேர்ல்டு ரேங்கிங்லலாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அதில் பார்த்தாச்சுன்னா மொத்தமாட்டு சில யூனிவர்சிட்டி டாப் ரேங்கிங்கில் இருக்கும். ஆனால் இந்த சஸ்டைனபிலிட்டிக்கான ஒரு ரேங்கிங்கில் பார்த்தோன்னா வேறு டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி டாப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி சஸ்டைனபிலிட்டிக்காக எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க டார்கெட் பண்ணி அதை நோக்கி மானிட்டர் பண்ணி அதை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக உலகத்தில் உள்ள எல்லா ரேங்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட நாங்கள் நல்ல ரேங்கில் இருக்கிறோம். இந்த இந்தியாவில் உள்ள ரேங்கில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ரேங்கிங்கில் சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு. இதே மாதிரி இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு ரேங்கிங் எல்லாருக்கும் ஒரு காம்படிட்டிவாக வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்கனைசேஷனில் பிகாஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நல்லா கொண்டு வந்தால் தான் அதை நிறைய மாணவர்களுக்கு தெரியும். மாணவர்கள் அவங்க ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆர்கனைசேஷன்லேயும் அந்த என்னெல்லாம் இங்கே நடக்குதோ அதை வந்து அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்லாமலே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இதில் நல்லா பண்ணுது. பட் எல்லா மாணவர்களுக்கும் அவங்க யூனிவர்சிட்டியில் ஒரு சோலார் போடுறாங்க, ஒரு பயோகேஸ் பிளான்ட் போடுறாங்க, வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட்டுன்னு கொண்டுறதில்ல, ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டுறதில்ல, எல்லாத்துலேயும் எப்படி டார்கெட்டை வச்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எப்படி அதுக்கு பிரயாணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாச்சுன்னா மாணவர்களின் பங்கு வந்து வருங்காலத்தில் அதிகமாகும். QS ரேங்கிங்கும் டைம்ஸ் ரேங்கிங்கும் இப்போது அந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸுக்காக ஒரு தனி ரேங்கிங், அதை SDG கோல்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக தனி ரேங்கிங் கொண்டு வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பெரும்பாலான அந்த பெரிய யூனிவர்சிட்டி எல்லாமே அதில் பங்கு பெற்று அவங்களும் அதில் நிறைய கொண்டு வராங்க. அதில் வந்து அந்த டார்கெட்டும் இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்மளே தான் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்னது மாதிரி இப்போ எல்லாரும் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பேஸ், அதை தான் இப்போ எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கு ரேங்கிங்க்கு அசஸ்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆர்கனைசேஷன்ஸே அவங்களே அவங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் டார்கெட்டு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வாட்டர் யூசேஜ் இருக்குது, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் இருக்குது, எவ்வளவு ஏரியா இருக்குது, எவ்வளவு ட்ரீ கவர் இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு பர் பர்சனுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி, பர் பர்சனுக்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி உள்ள மெஷரெல்லாம் எடுத்துகிட்டு ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு சஸ்டைனபிலிட்டி எல்லாருக்கும் அந்த ஒரு அதுனா என்ன, அதில் எப்படி அதை நோக்கி பிரயாணிக்கணுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும். உலகளாவிய நிர்வாகத்தில் தாக்கம். ஐநா நிறுவனங்களின் பணிகள் உலகளாவிய ஆளுகையின் கொள்கைகளை வலிப்படுத்துகின்றன. அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு எல்லா கண்ட்ரியினோட ரோல்ஸ் இருக்கும், பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணாங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கூட என்ன பண்ணுறோம், சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டார்கெட் எல்லாத்தையும் நம்ம வெப்சைட்டில் போடணும். அப்போ தான் அவங்க ரேங்கிங்லெல்லாம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அவங்க பொறுப்பாக அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸையும் யாருனாலும் இப்போ ஒரு இந்த இந்தியா என்ன பண்ணுதுன்னு வேர்ல்டில் உள்ள எல்லாரும் உடனே மானிட்டர் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு SDG கோல் 1க்காக என்ன பண்ணுறாங்க, SDG கோலுக்காக என்ன பண்ணுறாங்க, என்ன டார்கெட் வச்சுருக்காங்க, அதில் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லா வேர்ல்டில் உள்ள எல்லாரும் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு வேறு ஒரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நினச்சா கூட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறத நம்ம வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும். அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை எல்லாம் வருது. ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ்ஸு, கவர்மெண்ட்டு, இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னு நினைக்க ஒரு நிலையான வளர்ச்சியை நிவர்த்தி செய்வதில் கண்டிப்பாக அந்த UN நினைச்ச இது நம்ம எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் ஆகிரும். அவற்றின் கட்டமைப்புகள் தேசிய கொள்கைகளை வடிவமைக்கின்றன. அதிலிருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு கண்ட்ரிக்காக ஒரு பிளான் பண்ணும்போது இப்போ இதுவும் மனசில் வச்சு தான் எல்லாம் போடுறாங்க. சர்வதேச விவாதங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன. இது வந்து
கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், எந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் போனாலும் இப்போ சஸ்டைனபிலிட்டிக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி அந்த டிஸ்கஷனில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு 5 டாப்பிக்கில் எல்லாரும் தனித்தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சஸ்டைனபிலிட்டியை பற்றி பேசும்போது மற்ற கான்ஃபரன்ஸ் டாபிக் எதுவும் இல்லாமல் எல்லாரும் இருந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்க. UNEP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதுவெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன். இது எல்லாமே நான் சொன்ன முதல்ல நம்ம பார்த்தோம், நேற்று பார்த்த அந்த கான்ஃபரன்ஸினோட ஒரு அவுட்கமாக தான் இருந்தது. இந்த அமைப்புகளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு லாஸ்ட் டைமே பார்த்தோம். அது இப்போ SDG கோல்ஸை மானிட்டர் பண்ணுறதுலையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுலையும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுறாங்க. இந்த நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் கொள்கைகளை உருவாக்குவதிலும் சர்வதேச காலநிலை பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைப்பதிலும் அறிவியல் அறிவை பரப்புவதிலும், அதாவது எல்லாருக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ இதெல்லாமே அந்த கான்ஃபரன்ஸினால் அவுட்கம்னால் வந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ். அது ஒரு தனி அமைப்புன்னு சொல்லலாம், ஒரு அமைப்பு. அவங்க எல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ புது பாலிசிஸை எவால்வ் பண்ணுறதுலையும் அதை அவேர்னஸை நல்லா க்ரியேட் பண்ணுறதுலையும் மானிட்டர் பண்ணுறது எப்படி பண்ணணும், எல்லோரும் அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணணும், பாலிசி கைட்லைன்ஸு எவால்வ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவற்றின் கூட்டு கட்டமைப்புகள் நாடுகளுக்கு உத்திகளை சீரமைக்கவும் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு எதிரான பின்னடைவை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இப்போ நம்மளை எப்படி க்ளீனாக ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரதுன்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பாலிசியெல்லாம் கொண்டு வந்தால் தான் எல்லோரும் கரெக்ட் டைரக்ஷன், எல்லாருக்கும் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். என்ன பண்ணணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதை டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் சொல்லணும். இந்த மாதிரி தெரிகிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இந்த அமைப்புகள்லாம் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. பலதரப்பு சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்கள்லாம் உருவாயிருக்கு. பலதரப்பு சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைக்கான அத்தியாவசிய தளங்களை வழங்குகின்றன. உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்ட சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட உறுதிப்பாடுகளை நிறுவுகின்றன. அவை கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்துகின்றன. இது எல்லாம் இப்படி வந்தால் தான் அந்த ஒரு கொலாபரேஷன் ஒர்க் வரும். இப்போது அடுத்தால நான் சொல்ல போகிறேன், சில இதுக்கெல்லாம் கூட்டு முயற்சி இல்லைன்னா அது எவால்வே ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருப்போம். நம்ம இப்போது தமிழ்நாடு கர்நாடகாவை சார்ந்து சில விஷயங்களில் இருப்போம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நம்மளோட நதியும் அவங்க நதியும் ஒரு சார்ந்து இருப்போம். 2 பேரும் யுனைட்டடாக இருந்தால் மட்டும்தான் அந்த நதி எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இதே மாதிரி உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஒன்றொன்றை சார்ந்து இருக்கும். அப்போது ஒரு ஒப்பந்தங்கள்லாம் அதுக்கு தேவைப்படும். பலதரப்பு சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்கள். இப்போ நம்ம கண்ட்ரியிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாபில் சில டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமில் அவங்க நல்லா விளைநிலங்கள்லாம் நல்லா விளைஞ்சி முடித்த பிறகு அங்கே எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இடம் தெரியாது. அங்கே ரெசிடியூஸ் எல்லாம் வரும், அந்த அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவாங்க. அங்கே எரிச்சாச்சுன்னா என்ன ஆகிடும், டெல்லியில் ப்ராப்ளம் வந்துடும். டெல்லியில் பெரிய பொல்யூஷன் வந்துடும். ஸோ ஒரு ஆள் செய்கிற தப்பு அடுத்த இடத்துல ப்ராப்ளம் வரும். இதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குள்ளே மட்டும் இல்லை, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பொல்யூஷன், ஒரு இடத்துல பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுவாங்க, அது அடுத்த நாட்டில் போய் பாதிக்கும். ஆசிட் ரெயின்பாங்க. சுற்றுச்சூழல் ராஜதந்திரத்தின் முக்கியத்துவம்னு சொல்கிறோம். அதாவது டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் தேவை. ராஜதந்திரம்னு சொல்கிறது டிப்ளமேட்டிக்காக செயல்படுது. சுற்றுச்சூழல் ராஜதந்திரம் எல்லை கடந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு மற்றும் ஒத்துழைப்பை வளர்க்கிறது. இது எந்த ஒரு தனிநாட்டின் திறன்களையும் விஞ்சிய சிக்கலான சவால்களுக்கு தீர்வு காணவும். அதாவது ஒரு கண்ட்ரியில் என்னதான் பெரிய திறமை இருந்தால் கூட அவங்களுக்கும் சில காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வரும். சில டைமில் என்ன ஆகிடும், அந்த ப்ராப்ளத்தை அவங்கள மட்டுமாலே சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ அடுத்த நாடும் அதில் டிபெண்டன்சி இருக்குன்னு அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறதுக்கு அவங்க எனிமி கண்ட்ரியாக இருந்தானிக்க என்ன ஆகும், ஒரு அமைப்பு தான், யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி அமைப்பு தான் இதை சமாதானப்படுத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் இந்த ஆர்கனைசேஷன்ஸு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியாவில் யார் பண்ணுறாங்க,
இந்தியாவில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம நிதி ஆயோக். இப்போ ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் பண்ணால் ஒரு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் தான், நிதி ஆயோக் தான் இந்த எஸ்டிஜி கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுது. இந்தியாவின் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீடு எஸ்டிஜிகளை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான பகுப்பாய்வு கட்டமைப்பை வழங்குகிறது. இதுதான் ஒவ்வொரு ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, கண்ட்ரிக்குள்ள மொத்தமான பாலிசி எல்லாத்தையும் இவங்க தான் நிதி ஆயோக் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க. நிதி ஆயோக் ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்க தான் இதுக்கு தேவையான ஃபைனான்ஸையும் அவங்க தான் கொடுக்க முடியும். பல்வேறு துறைகளில் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் கொள்கை முயற்சிகளில் பொறுப்பு கூறலை ஊக்குவிப்பதற்கும் நிலைத்தன்மை இலக்குகளை நோக்கி வள ஒதுக்கீட்டிற்கும் தரவு உந்துதல் அணுகுமுறைகளை இது வலியுறுத்துகிறது. எல்லாத்துலேயும் பார்த்தாச்சுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நமக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம பண்ணுறதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதை நம்ம மெஷர் பண்ணியாச்சுன்னா எல்லா இடமும் ஒரு வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி கண்டிப்பாக வரும். இதுக்கு தான் டார்கெட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே டார்கெட்டையும் வச்சுக்கணும், நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நிதி ஆயோக் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் அதை பண்ணுறதுக்கு உள்ளதை அவங்க தான் மானிட்டர் பண்ணுறாங்க. ஒப்பீட்டு உலகளாவிய முன்னேற்றம், நாடுகளுக்கு இடையான முன்னேற்றத்தை கண்காணிப்பது எஸ்டிஜிகளை அடைவதில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிறது. உலகளாவிய அளவில் செயல்திறனை மதிப்பிடுவது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. வெற்றிகள் மற்றும் சவால்களை வெளிப்படுத்துகிறது. இது சிறந்த நடைமுறைகளை தெரிவிக்கும் மற்றும் நாடுகளிடையே கற்றலை தூண்டும். அதாவது இது ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா தான் ஒருத்தர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, நம்மளும் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், அப்படியெல்லாம் எல்லாமே ஒரு காம்படிட்டிவ், ஒரு பீர் காம்படிஷனில் தான் இந்த உலகமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷமாக எல்லாரும் தூங்கிடுவாங்க. அங்கே ஒரு காம்படிஷன், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன் ஹெட்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அது கண்ட்ரிக்கு பண்ணணுன்னா கண்ட்ரினோட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு காம்படிஷனை பண்ணுறது. இந்த ஸ்டேட்டு நல்லா பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்டு, அதே மாதிரி கண்ட்ரிக்கு இடையில் ஒரு காம்படிஷன், ஒரு ஒப்பீட்டு உலகளாவிய முன்னேற்றம், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை நம்ம உருவாக்கணும். மாநில மற்றும் நகர அளவிலான முயற்சிகள், இப்போது முயற்சிகள் பெரிய லெவலில், அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல், வேர்ல்டு லெவலில் முயற்சிகள் இருந்தால் கூட லோக்கல் பாடிஸும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக அதில் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். மாநில மற்றும் நகர மட்டங்களில் புதுமையான ஆளுகை பெரும்பாலும் எஸ்டிஜிகளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் அணுகுமுறைகளுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது லோக்கல் பஞ்சாயத்து லெவலில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லை, இப்போ ஒரு பஞ்சாயத்து, சும்மா வில்லேஜ் லெவலில் அங்கே ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க என்னென்ன பண்ணணும். ஸோ அதனால் லோக்கல் பாடிஸை இதுக்கு உள்ள இலக்குகளை அது பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணணும். நிலையான நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு கம்யூனிட்டி லெவல்னு சொல்கிறது என்ன மாதிரி கம்யூனிட்டி இருக்கலாம், வில்லேஜ் லெவல் இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்து இருக்கலாம், எந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நிலையான நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் சமூகம் சார்ந்த திட்டங்கள் போன்ற உள்ளூர் முன்முயற்சிகள் பரந்த நிலைத்தன்மை இலக்குகளை நோக்கி அடிமட்ட ஈடுபாடு எவ்வாறு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அங்கே ஒரு நாட்டினோட வளர்ச்சி ஒரு கிராமத்தில் இருந்து தான் உருவாகும். ஸோ ஒரு சின்ன ஒரு குழு, அதாவது ஒரு சமூகத்திலேயே என்னெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, அவங்களுக்குள்ள அதை மெஷர் பண்ணிவிட்டு அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு காம்படிட்டிவ் ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கறது, இதே மாதிரி பண்ணியாச்சுன்னா இதனோட டார்கெட்டை எல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள், எஸ்டிஜிகளை உள்ளூர் மயமாக்கும் போது நாடுகள் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. ஏன்னா இதில் ஒரு லோக்கல் பாடிஸில் சொல்லியாச்சுன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், ஒரு சப்ஜெக்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன் 140 கோடி இருக்குது. அவ்வளோ மக்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் தான் அவங்களும் அதில் இன்வால்வ் ஆவாங்க. இல்லைனா அவங்க வேஸ்ட்டை கொண்டு எங்கேயா போடுவாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு போடணும்னு தெரியாது. அதனால் எஸ்டிஜி கோல்ஸை பற்றி நம்ம உள்ளூர் மயமாக்கும் போது அதில் எண்ணற்ற சவால்கள் இருக்கின்றன. அதுக்கு மேஜராக என்ன தேவைன்னா ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் கிரியேஷன் தான் ரொம்ப தேவை. போதுமான நிறுவன கட்டமைப்புகள், ஒரு எக்கோசிஸ்டம் அங்கே கிரியேட் ஆகணும். போதுமான வளங்கள்,
எல்லாத்தையும் அதை எடுத்து சொல்லணுன்னானிக்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனானிக்க அதுக்கு செலவுகள்லாம் ஆகும். போதுமான வளங்கள் இல்லாமை மற்றும் வரையறுக்கப்பட்ட பங்குதாரர் ஈடுபாடு, ஸோ அதில் உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸனோட ஒரு இன்வால்மெண்ட் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ லோக்கல் பாடிஸ்லேருந்து எல்லாரும் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும், ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருது. அதுக்குள்ள ஒரு எக்கோசிஸ்டத்தை ஒரு வில்லேஜ் லெவலில் கூட ஒரு சின்ன சமூக அமைப்பில் கூட அது அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது, அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் அலாட் பண்ணுறது, ஒவ்வொருத்தரோட ஈடுபாடை அங்கே கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணால் தான் நாடு வந்து அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரி லெவலில் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு லோக்கல் லெவலில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இந்த தடைகள் திறம்பட செயல்படுத்துவதை தடுக்கின்றன. இந்த தடைகளை திறம்பட செயல்படுவது, இது மாதிரி உள்ள தடைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு ரொம்ப டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு உள்ள திறம்பட நம்ம செய்கிறோன்னு டாப்பில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த உள்ளூர் சூழல்களை எதிர்கொள்ள வேண்டிய வடிவமைக்கப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன. கிராமத்தினோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டினோட வளர்ச்சி. ஸோ கிராமத்தில் ஒரு உள்ளூரில் ஒரு சின்ன அமைப்புகளில் கூட எல்லாருக்கும் அவேர்னஸை கொடுத்து அவங்க எப்படி இன்வால்மெண்ட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து நேஷ்னல் லெவல்லையும் வேர்ல்டு லெவல்லையும், இப்போ வேர்ல்டு லெவலில் தான் அவங்க டார்கெட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரியினோட ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு சொல்லுது, ஸ்டேட்டு வந்து வில்லேஜ் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறதுல ஏகப்பட்ட வேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. காலேஜிலெல்லாம் யூனிவர்சிட்டிலலாம் நிறைய மாணவர்கள் என்எஸ்எஸில் இருக்காங்க. அவங்க போய் ஊர்களெல்லாம் போய் இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்னால் என்ன, அதுக்கு என்னென்ன டார்கெட்ஸ் இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, எல்லா அவேர்னஸையும் கொண்டு வந்தானிக்க கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிஜிகளை உள்ளூர் மயமாக்குவது, அவை குறிப்பிட்டப்பட்ட சமூக தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வது முக்கியமானதாகும். உள்ளூர் யதார்த்தங்களுடன் உலகளாவிய நோக்கங்களை சீரமைப்பதன் மூலம், ஸோ உள்ளூரில் உள்ள மக்களோட அவங்க என்ன, அவங்களுக்கு அவங்க ஒரு டைப்பாக இருப்பாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களும் அவங்க இவ்வளோ நாள் வளர்ந்த ஒரு யதார்த்தத்தில் இருப்பாங்க. ஒருத்தங்கள்ட்ட என்ன சொன்னாலும், ஒரு பையன் கூட ஒரு ஸ்கூலில் போகிற பையன் ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி எல்லாம் தான் வேஸ்ட் எல்லாம் இப்படி செக்ரிகேட் பண்ணி பண்ணணும்னா நான் அவங்க பேரண்ட்டுக்கு தெரியாது. ஸோ உள்ளூரில் உள்ள யதார்த்தங்களை உலகளாவிய நோக்கங்கள் சீரமைப்பதன் மூலம், ஸோ வேர்ல்டு லெவலில் வளர்ந்த நாடுகள்லாம் அதெல்லாம் ஒரு சரி பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறத எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்து பங்குதாரர்கள் சமூகங்களிடையே ஆழமான ஈடுபாடு, அதை ஒரு இன்வால்மெண்ட் கொண்டு வந்துட்டா ஒரு அர்ப்பணிப்பு வரும், டெடிகேஷன் வரும், உரிமை ஆகியவற்றை வளர்க்க முடியும். அந்த டெடிகேஷனை நம்ம எல்லாரும் டெடிகேட்டடாக ஃபைனலாக என்ன எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிகேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த நிலைத்தன்மை முன்முயற்சிகளின் செயல்திறனை மேம்படுத்த முடியும். ஒரு வெற்றிகரமான உள்ளூர் மயமாக்கலின் எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றிகரமான உள்ளூர் மயமாக்கல் முயற்சிகள் நிலையான அபிவிருத்தி முயற்சிகளில் சமூகங்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களை ஈடுபடுத்தும் கூட்டு மாதிரிகளை வெளிப்படுத்துகின்றன. உள்ளூர் நிலைத்தன்மை மதிப்பீடுகள், பங்கேற்பு முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் எஸ்டிஜிகளுடன் இணைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றங்களை ஊக்குவித்த அடிமட்ட இயக்கங்கள் ஆகியவை எடுத்துக்காட்டலில் அடங்கும். அதாவது இதை பற்றி நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதாவது எல்லாருக்கும் அந்த நாலெட்ஜ் இருக்காது. அந்த நாலெட்ஜை நம்ம அவேர்னஸை வச்சு தான் கொடுக்கணும். அதை படித்தவங்க வந்து படிக்காதவங்களுக்கு கொடுக்கணும். அது வேர்ல்டு லெவலில் அவங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்கங்கிறத ஒரு ஊரில் உள்ள எல்லா படிக்காத மக்கள் கூட தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து உள்ளூர் மயமாக்கப்படும். அந்த உள்ளூர் மயமாக்கப்பட்டால் தான் வேர்ல்டு லெவலில் அவங்க நினச்ச டார்கெட் எல்லாம் அச்சீவ் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. வரையறை மற்றும் எடுத்துக்காட்டுகள். எல்லை தாண்டிய மாசுபாடு என்பது ஒரு நாட்டில் உருவாகும் ஆனால் எல்லைகளை கடந்து சுற்றுச்சூழலையும் பிற இடங்களையும் பாதிக்கும் மாசுபாட்டை குறிக்கிறது. அதாவது இந்த அமிலமலை, ஆசிட் ரெயின், காற்று மாசுபாடு மற்றும் கடல் குப்பைகள். ஒரு கடலில் ஒரு நாட்டில் ஒருத்தன் கொண்டு எல்லா குப்பையும் போட்டான்னா அது பக்கத்து நாடுக்கு போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து ஆசிட் உருவாகக்கூடிய சில பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணியாச்சுன்னா அது அமிலமாட்டு அடுத்த கண்ட்ரியில் போய் ஆசிட் ரெயினாக பெய்யும். காற்று மாசுபாடு, இது எல்லாமே எல்லை தாண்டிய எடுத்துக்காட்டுகள். அவை தணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஒருங்கிணைந்த சர்வதேச முயற்சிகளை இதே மாதிரி உள்ள ப்ராப்ளத்துக்கெல்லாம் சர்வதேச முயற்சிகள் அவசியமாட்டு இருக்குது. சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சிகள் எல்லை தாண்டிய மாசுபாட்டை எதிர்கொள்ள வேண்டிய கூட்டு கண்காணிப்பு, அறிக்கை மற்றும் தரநிலைகளை அமல்படுத்த உதவும் கட்டமைப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி லெவலில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி,
ஒரு நேஷனுக்கும் அடுத்த நேஷனுக்கும் எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு முயற்சிகள் வந்து ஒரு கொலாபரேஷன் மூலமாட்டு அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அமலாக்கத்தில் உள்ள சவால் வேறு என்ன சவால்கள் இருக்குன்னா, எல்லை கடந்த மாசு ஒப்பந்தங்களை அமல்படுத்துவது, பல்வேறு தேசிய கொள்கைகள், அரசியல் விருப்பம் மற்றும் இணக்க வழிமுறைகள் போன்ற குறிப்பிடத்தட்ட சவால்களை முன்வைக்கிறது. நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஊக்கத்தொகைகளை உருவாக்குதல் ஆகியவை எல்லை தாண்டிய சுற்றுச்சூழல் தாக்கங்களை எதிர்கொள்வதில் செயல்திறனை மேம்படுத்தும். இவ்வளவு கிளாஸ்லேயும் சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சிகள்லாம் பார்த்தோம். சர்வதேசம்னா எல்லா நாடும் சேர்ந்து ஒரு இது பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஏஷியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து எல்லாம் ஒரு முயற்சி எடுப்பாங்க. சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ பக்கத்தில் உள்ள நாடுகள் சேர்ந்து சில முயற்சிகள்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லை தாண்டிய ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து, ஐரோப்பா கண்ட்ரிஸ் எல்லாம், இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள 4-5 நாடுகள் சேர்ந்து ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது பிராந்திய முகாம்களின் பங்கு. ஸோ ஒரு பிராந்தியம், ஐரோப்பிய யூனியன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சில யூனியன்லாம் இருக்குது. அங்கங்கே சில கண்ட்ரிஸ் சேர்ந்து சில விஷயத்துக்கு ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ், அப்போ அந்த கிராஸ் பவுண்ட்ரிஸ்களோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு வந்து கல்வி மற்றும் நிலைத்தன்மை தேவை. எஜுகேஷன் அவேர்னஸ் கொண்டு வரது ரொம்ப தேவையாட்டு இருக்குது. பாலின சமத்துவம், அதாவது இன்இக்வாலிட்டி. அதுக்கு பிறகு சுகாதார தாக்கங்கள்ன்றது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாத்துலேயும் ஃபைனலாட்டு பார்த்தாச்சுன்னா ஹியூமனை அது எப்படி தாக்கும். இப்போ எல்லா இன்ஜினியரிங்கில் உள்ள மெடிசின் எல்லா ஃபீல்டையும் பார்த்தாச்சுன்னா கடைசி மனிதனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டெக்னாலஜி தான் நல்ல பெரிய டெக்னாலஜியாக வருது. அதனால சுகாதார தாக்கங்களும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம அந்த சஸ்டைனபிலிட்டியிலெல்லாம் கொண்டு வந்தால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாட்டு அமையும். இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல். அந்த 17 கோலில் 17வது கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோலு. அது வந்து கொலாபரேஷனை பற்றி சொல்லுது. அதுக்கு பிறகு இந்த 17 கோல்ஸில் ஒரு டார்கெட்ஸ்னு ஒன்று இருந்து, இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருந்து. அதை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அப்போ தான் ஒவ்வொருத்தரும் அந்த இலக்கை நோக்கி ஒர்க் பண்ண முடியும். அதை மெஷர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது 251 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் அதை மெஷர் பண்ண முடியும், நம்ம என்ன லெவலில் இருக்கோங்கிறத. அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரினோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கண்ட்ரியிலேருந்து ஒரு லோக்கல் பாடிஸ்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, லோக்கல் பாடிஸில் எல்லாருக்கும் புரியலைன்னு நினைக்க அவங்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொடுக்குறது, அது மாதிரி கொண்டு வரது. அவேர்னஸ் கொடுத்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஃபைன் பண்ணி அவங்களுக்கே எப்படி மானிட்டர் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது தவிர ஒரு பல நாடுகளோட ஒரு கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் எல்லாம் தேவைப்படுது. அப்போ தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லோக்கல் பாடிஸுக்கும் தேவை ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு பிராந்திய லெவலில் ஒரு ரீஜனல் லெவலில் வந்து கொலாபரேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸு. இதை பற்றி தான் இந்த இதில் பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு பயோடைவர்சிட்டி, வேஸ்ட் டெவலப்மெண்ட், கார்பன் எமிஷன், இது எல்லாத்தையும் தனித்தனி டாப்பிக்காட்டு எடுத்து அந்த டாப்பிக்கில் சில டெக்னாலஜியும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம தனித்தனியாக இந்த சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். இவ்வளோ நாளைக்கு வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டி, இதை எப்படி உருவாச்சுது, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டார்கெட்ஸ் என்ன, இண்டிகேட்டர், இது மட்டும் தான் பார்த்தோம். இனிமேல் வந்து அதில் கொஞ்சம் டெக்னாலஜியும் சேர்ந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்க போகிறோம். நன்றி.